ஸ்கொயர்ஸ் 1ல இருந்து 25 வரைக்கும் போட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா இல்லையா? வேகம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர்ஸ் போட்டீங்களா? அப்புறம் 10 கியூப்ஸ் வரைக்கும் ஸ்கொயர் எழுதிட்டீங்கன்னா கியூப் வரைக்கும். எல்லாம் போட்டீங்களா? ஓகே. நம்பரோட பேட்டர்ன் சீரீஸ் என்ன அப்படின்ட்டு வந்து முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாதான் அதை வச்சுதான் மத்ததை வந்து போட முடியும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு? ஆட் நம்பர் பேட்டர்ன் இருக்கா? சரி, ஆட் நம்பர் இருக்கு. என்ன ஸ்கொயர்டா? என்ன ஸ்கொயர்டா? என்ல என்ன ஸ்கொயர் இருக்காங்க? என் ஸ்கொயர்னா வந்து உனக்கு என்ன வரணும்? பிரைம் நம்பரா? வேற ஏதாவது இதுல பேட்டர்ன் இருக்கா? ஒன் கமா த்ரீயா? டிஃபரன்ஸ் ஒன்னா? டிஃபரன்ஸ்னா வந்து 2. ஒரு நம்பர் நடுவுல வந்து இடையில வருது அப்படின்னு சொல்றியா? 13 - 11 வந்து 2. டிஃபரன்ஸ்ன்றது 13 - 11 2. அதுக்கப்புறம் ஓகே, 17 - 3யா?
13 5-ஆ? 17 மைனஸ் 13 எவ்வளவு? சரி, அடுத்து திருப்பி 4 வருது. ஓகே, அப்ப 2 வந்துச்சுன்னா 25. வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2 வருது, இதுக்கு 4 2 4. அப்ப அடுத்து வந்து 2 டிஃபரன்ஸ் பிளஸ் 2 போடணும். அப்படின்னா வந்து நம்மளுக்கு 25 வரும். சப்போஸ் வந்து பிரைம் நம்பரோட சீரீஸ் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு 2 3 5 7 இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் பிரைம் நம்பர் சீரீஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அப்ப 25 சொல்லலாம். பிரைம் நம்பர் சீரீஸ்னு வந்து எடுத்தோம்னா அது வந்து 29 வந்து ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். என்ன சீக்வன்ஸ்னால வந்து 19? இப்ப ஆன்சர் வந்து சொல்றது தப்பில்ல. ஓகேவா? ரைட். ஆனா அது எதனால அந்த 19 செலக்ட் பண்றீங்க, இல்ல எதனால 17 செலக்ட் பண்றீங்க, எதனால 18 செலக்ட் பண்றீங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். ம். டூ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ அப்படின்னு டிஃபரன்ஸ் வருதா? ஓகே. அப்போ பிளஸ் 3 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 19 வந்து வரும். யாருக்கா இந்த சீக்வன்ஸ் புரியாம இருக்கா? புரியுதா? அப்போ ஆன்சர் வந்து 19. என்ன பேட்டர்னு? தூக்க கழகத்திலேயே இருக்கிறீங்க மேடம். டிஃபரன்ஸ் 1, அப்புறம் 5, 1 n n கியூப் அப்படின்ற மாதிரியே வருதா? 1 1 கியூப், 2 2 கியூப், 3 3 கியூப், 4 4 கியூப், 4 கியூப் வந்து 64. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு நம்பர் சீரீஸஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்மளால பெட்டரா வந்து ஆன்சர் பண்ண முடியும். வேற என்னென்ன சீரீஸ்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் சீரீஸ் இருக்குல்ல, அது ஓகே. 1 4 9 அப்புறம் வந்து 16 25 இந்த சீரீஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா டைரக்டா அந்த சீரீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? டைரக்டா அந்த சீரீஸ் கேட்க மாட்டாங்க. இப்போ 1 ஸ்கொயர் இருக்குல்ல, பிளஸ் 1 போட்டோம்னா 2-ஆ? 2 ஸ்கொயர் 4, 4 பிளஸ் 1 5, 9 பிளஸ் 1 10, 16 பிளஸ் 1 17, 25 பிளஸ் 1 26. இந்த மாதிரி ஒரு சீரீஸ். இதுல எப்படி இருக்கு? n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. என்ன சீரீஸ்? n ஸ்கொயர் பிளஸ் 1 சீரீஸ். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் n ஸ்கொயர் பிளஸ் 1, n ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படின்னு வருது. அப்ப இது வந்து இந்த மாதிரி சீரீஸ்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய டிஃபரன்சஸ் வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 2 3 அப்புறம் 2 4 இது மாதிரி வந்துச்சுல்ல, அந்த பேட்டர்னே இல்லாம லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃபரன்சஸ் வருது அப்படின்னா இந்த ஸ்கொயர் சீரிஸ் எதிர்பார்க்கலாம். இது ஒரு டைப். ஓகேவா? இதே மாதிரி -1 போடலாம். ஓகேவா? -1 சீரிஸ் போட்டோம்னா 0 3 8 15 24 இந்த மாதிரி சீரிஸ் வருதுன்னா இது எப்படி இருக்கு? n² - 1 n² - 1 n² - 1. இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த சீரிஸ் வரலாம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த n² + 1ஐயும் n² - 1ஐயும் கம்பைன் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து n² + 1, அடுத்து n² - 1, அடுத்து n² + 1, அடுத்து n² - 1, அடுத்து n² + 1. ஓகேவா? அப்ப இந்த சீரிஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ n² + 1 இது 2, 4 - 1 3, 9 + 1 10, 16 - 1 15, 25 + 1 26, 36 - 1 35. இப்போ எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இதுக்கு 1 தான் டிஃபரன்ஸ் வருதா? இதுக்கு 7 வருதா? இதுக்கு 5 வருதா? இதுக்கு 11 வருதா? இதுக்கு இதோட டிஃபரன்ஸ் 9. அப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வருது, அப்படியே ஒரு பேட்டர்னே இல்லாம வருதுன்னா அந்த n² சீரிஸ்ல n³ சீரிஸ்ல நீ போடலாம். இதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் வந்து வரலாம் பேட்டர்ன்ல. இப்போ இது வந்து நம்பர் சீரிஸ் சொன்னீங்கல்ல, நம்பர் 1 2 3 இப்ப பிரைம் நம்பர் 1 2 3 இதுலயே n n+1 n+1 அப்படின்னு சொல்றதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 இது வந்து a1 + 1, இது a2 + 2, a3 + 3, a4 + 4. அப்ப என்ன ஆகும்? இப்போ ஒரு நம்பர் a1 வந்து போடுவோமா? a1 ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. இப்போ a2 எப்படி இருக்கும்னா 5 + 1 6. a3 எப்படி இருக்கும்னா 6 + 2 8. அப்போ இந்த இடத்துல 1 2 3 4 அப்படின்ட்டு டிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து போகும். ஓகேவா? ரைட்? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் சொல்லலாம். இப்போ அந்த கியூப், ஸ்கொயர்ஸ் இத கம்பைன் பண்ணி ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். இப்ப பாருங்க 1 cube 2 square, 3 cube 4 square, 5 cube 6 square. அப்போ இதுல வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கு? n square n n cube n square n cube n square. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா தெரியணும்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரூல் வச்சுட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ரைட்? இப்போ பிரைம் நம்பர்ஸோட சீக்வன்ஸ் ஆட் பண்ணலாமா? ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணும், ரூல் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். பிரைம் நம்பர் சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10வது எழுத சொன்னேன். மொத்தம் 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 25 இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ் என்ன? 2 3 5 7 9. 9 யாரோ சொன்னாங்களே. 9 வந்து 3 × 3 9 வராது. 11 13 17 19 20 21 வந்து 7 3s are 21 இல்லப்பா. பிரைம் நம்பர்னா என்ன? அது அந்த நம்பரை தவிர்த்து மத்த எந்த நம்பராலையும் வந்து டிவைட் ஆகக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 23க்கு அப்புறம் சூப்பர். இப்ப இது 10. ஓகேவா? ரைட்?
இப்போ சீக்வென்ஸ் ஒன்று வந்து கிரியேட் பண்ண போறோம். சரியா? என்ன சீக்வென்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிரைம் நம்பர்ஸ் ஒரு தங்கமே ஒரு நம்பர் சொல்லு. 17 17 பிரைம் நம்பரோட அந்த சீக்வென்ஸ்ல ஆட் பண்ண போறோம். 17 plus 2 19 plus 3 22 22 plus 5 27 plus 7 34 plus 11 45 தங்கம். 45 plus 13 58 plus 17 75 plus 19 94 plus 23 107 முதல்ல 3 ஆட் பண்ணும் 97 117 117 plus 29 பாருங்க முதல்ல 30 ஆட் பண்ணுங்க 27 37 47 அதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம மைண்ட் வந்து எவ்வளவு வேகமா ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப 19 ஆட் பண்ணோம்னா 20 ஆட் பண்ணிட்டு -1 பண்ணும். 29 ஆட் பண்றோம்னா 30 ஆட் பண்ணிட்டு -1 பண்ணும். 23 ஆட் பண்றோம்னா 3 ஆட் பண்ணிட்டு 20 ஆட் பண்ணும். அப்போ எந்த ஆர்டர்ல நம்ம பண்றோமோ, இப்ப இந்த சீக்வென்ஸ் பார்த்தோம்னா நம்பர் வெறும் இப்ப நம்மளுக்கு இப்ப பேட்டர்ன் வந்து நம்ம ஒரு ரூல் வந்து வச்சுட்டு வந்து போடுறோம். ஓகேவா? ரைட். அப்ப அந்த ரூல பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்றோம். என்ன வரும், ஏது வரும் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்றோம். அப்போ ஒரு ரிக்வயர்மெண்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்றப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் நம்மளுக்கு வந்து வராது. அப்போ நீங்க நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ரைட். பேட்டர்ன்ஸ கிரியேட் பண்ணணும். இப்ப இதுலயே வந்து சப்ட்ராக்ஷனும் சொல்லலாம். ஓகேவா? சப்ட்ராக்ஷனும் சொல்லலாம். ஏதாவது 3 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. 343 ஓகேவா? ரைட். இந்த ஆர்டர்ல சப்ட்ராக்ட் ஆக போகுது. 343 - 2 -3 338 -5 -7 -11 -13 -17 295 வருது. 7 மட்டும் மைனஸ் பண்ணிட்டா யார் 10 மைனஸ் பண்றது? 200 -19 20 மைனஸ் பண்ணுங்கப்பா முதல்ல. 265 பிளஸ் 1 போடுங்கப்பா. 66 ஆத்துங்க. -23 243 -29 30 மைனஸ் பண்ணுங்க. ஏய் 30 மைனஸ் பண்ணுங்க. 214 அப்போ சப்ட்ராக்ஷன்ல எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. அப்போ இந்த இது வந்து நான் இந்த பிரைம் நம்பர் சீரிஸ் எடுத்தது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சொல்றதுக்கு மட்டும் இல்ல, கிரியேட் பண்ணணும். இப்ப இதே மாதிரி வந்து நம்ம ஒரு அடிஷன் ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம் ஒரு நம்பர்ல இருந்து. அப்போ எப்படி வந்து அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா ஒரு இடத்துல ஏற்றம் இருக்கும், ஒரு இடத்துல இறக்கம் இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இதுதான் நம்பர் சீரிஸ்.
இத நம்பரை வச்சு நான் ஒரு சில விஷயம் பண்ண போறேன். அப்ப எதை நான் பண்ண போறேன் அப்படின்றத டிசைட் பண்ணும். இப்போ 1 2 3 இருக்கட்டும். n 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுல ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் ஒரு பேட்டர்ன்ல ஒரு நம்பர் சொல்றேன்னு வச்சுக்கோயே. டுவெல் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? செகண்ட் நம்பர் இதோட இன்டூ 2. தேர்ட் நம்பர் இதோட இன்டூ 3. 72 இன்டூ 4. வாய்ப்பே இல்ல. பயங்கரம். ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளயே வந்து முடிஞ்சிருது. என்ன பண்ணும்? 72 டபுள் டபுள் 144 144 டபுள் பண்ணனா 288. இது மைண்ட்ல தான் வந்து ரன் ஆகணும். நீங்க வந்து பென் அண்ட் பேப்பர்ல எழுதுறதுல எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஆனா அது மாதிரி எழுதுறோம்னா நம்மளுக்கு டைம் வந்து பத்தாது. மைண்ட்லயே அடுத்து போடணும். இன்டூ 5. 144 half 144 0. அப்ப இந்த சீரீஸ்ல இருக்கு. அப்ப அடுத்து என்ன அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் மார்க் கேட்கலாம். நம்மளுக்கு 5 கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஜென்ரலா 3 அது மாதிரி கொடுத்துட்டு வந்து கேட்டுருவாங்க. அப்போ அதோட பேட்டர்ன் என்ன இருக்கு? அதிகமான டிஃபரன்ஸ் வருதுன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு பேட்டர்ன். கம்மியான டிஃபரன்ஸ் ரெகுலர் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா அது வந்து அடிஷனா சப்ராக்ஷனா இருக்கா? வெறும் அடிஷன் மட்டும் இருக்கா? இல்ல அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி வருதா? கொஞ்சம் கொஞ்சமா லார்ஜ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா ஸ்கொயர்ஸா இருக்கா? ஓகேவா? ரைட். இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 12 ஸ்கொயர் அண்ட் 13 ஸ்கொயர்? சரி, 13 ஸ்கொயர் என்ன? அதான் பிகர் நம்பரா? 13 ஸ்கொயர். சொல்லுங்க. 24 வருதா? 100 மைனஸ் பண்ணிருப்பா. 25. ஓகேவா? ரைட். அப்போ 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் போட்டோம்னா 13 ஸ்கொயர் கிடைக்கும். ட்ரிப்ளெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பித்தாகரியன் ட்ரிப்ளெட்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 10 ஸ்கொயர் அண்ட் 8 ஸ்கொயர்? ம்? 6 ஸ்கொயர். அப்ப அதுவும் ஒரு பித்தாகரியன் ட்ரிப்ளெட். இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு பேட்டர்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு ஐடியாலஜியா நம்ம கிரியேட் பண்றப்பதான் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். அது இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைடே பண்ண முடியாது. இப்ப எனக்கு ஒரு ஒர்க் தேவை. நீங்க எந்த சீரீஸ் வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். எனக்கு உங்களோட ஓன் ஐடியால இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய பார்த்தோம்ல. உங்களோட ஓன் ஐடியால ஏதாவது ஒரு பேட்டர்னை மைண்ட்ல வந்து வை. ஓகேவா? மைண்ட்ல வை. அது ஃபெபனாயிக் சீரிஸ். ஃபெபனாயிக் சீரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனிவர்சல் பிரின்சிபல் ஃபெபனாயிக். வாட் இஸ் ஃபெபனாயிக் சீரிஸ்? யூனிவர்ஸ் ஆப்பரேட்ஸ் இன் திஸ் பிரின்சிபல். ஒரு சன்ஃபிளவரோட அந்த பெட்டல்ஸ், நம்ம பெட்டல்ஸ் சொல்றோம்ல, ஆக்சுவலா அது பெட்டல் இல்ல. அது ஒண்ணு வந்து ஒரு மேல் ஃபிளவர். அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது ஒரு மேல் ஃபிளவர். நடுவுல இருக்கிற அந்த இது வந்து ஃபீமேல் ஃபிளவர் ஒண்ணு. இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அது. ஓகேவா? ரைட். அப்போ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரோ பிளஸ் செகண்ட் ரோ தான் தேர்ட் ரோ. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ தான் ஆட் பண்ணா ஃபோர்த் ரோ வரும். இப்போ ஃபெபனாயிக் சீரிஸ் எப்படி இருக்கும்னா 1 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5, 3 + 5 8, 5 + 8 8 + 13 13 + 21 24 + 34 55, 34 + 55. இதுதான்ப்பா ஃபெபனாயிக் சீரிஸ். இதுல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது? A1 A2 கொடுத்திருக்காங்க. A3 வந்து A1 + A2.
ஓகேவா? A4 வந்து A2 பிளஸ் A3. இந்த சீரிஸ் பேரு ஃபெபனாயிக் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீரிஸ்லயும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பாரு கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் வந்து இதுல 0வா 1 1 2 3 5 அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து போகும். இது ஃபெபனாயிக் சீரிஸ். இத பாஸ்வேர்ட்ல எல்லாம் கூட இத வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டே வந்து இத கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா இத வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா எடுக்க மாட்டாங்க. இந்த டான் பிரவுன்ஸோட ஒரு நாவல் வந்துச்சு. அந்த நாவல்ல இந்த சீரிஸ பேஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 10 டிஜிட் பாஸ்வேர்ட். ஓகேவா? 10 டிஜிட் பாஸ்வேர்டு. ஒன் டைம் அடிச்சா கூட மிஸ் ஆச்சுன்னா கூட அது வந்து மிஸ் ஆயிடும். ஒரு பெரிய பேங்க் லாக்கரோட பாஸ்வேர்டுக்காக. அதுக்காக எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? பர்த் டேட் வந்து உன்னோட பர்த் டேட் என்ன? 21. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 21ல ஸ்டார்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் 2 + 1 3. 1 + 3 4. 3 + 4 7. 4 + 7 11. 18. 1 2 3 4 5 6 7 8 9. 11 + 18 29. இதுதான் பாஸ்வேர்டு. அப்போ ஒரு பேட்டர்ன்ல ஒண்ணு வச்சுட்டு அப்போ வந்து அதோட சீக்வென்ஸே வந்து தெரியாது. இப்ப இந்த மாதிரி பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்றோம்னு வச்சுக்கோயேன், அத கிராக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் மறக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஈஸியான பாஸ்வேர்டா நம்ம வைக்கிறோம். ஆனா அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ்ல ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சைபர் அந்த இதெல்லாம் வந்து கிரைம்ஸ்லாம் பண்றாங்கல்ல, அந்த பீப்பிள்லாம் அசால்ட்டா வந்து கோட பிரேக் பண்றாங்க. நம்மளோட இமெயில. நெறைய பேர் என்ன ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட இமெயில் ஐடிய ஹேக் பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்கன்னுலாம் சொல்றாங்கல்ல. அதுக்கான ரீசன் இதுதான். ஓகேவா? ரைட். அப்போ எனக்கு எனி பேட்டர்ன்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஐடியாஸ். அது அடிஷனா இருக்கலாம், சப்ட்ராக்ஷனா இருக்கலாம், மல்டிப்ளிகேட்டிவ் சீரிஸா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அப்புறம் ஏபியா இருக்கலாம், ஜிபியா இருக்கலாம், ஹெச்பியா இருக்கலாம். ஹெச்பின்னா என்ன? ஆ? சொல்லு, சொல்லு பரவால்ல. நீ என்ன சொன்னாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். சொல்லு. ஆ? என்னப்பா? ஏதோ சொல்ல வந்தியே? ஆ? ஹோமோ சென்ட்ரிக்கா? ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். ஏபின்னா அரித்மெடிக் ப்ரோக்ரஷன், ஜிபின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அப்ப ஹெச்பின்னா மட்டும் வந்து வேற எப்படியா வந்து வருமா? ஹார்மோனிக். இப்ப ஏபி வந்து ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டின்னு சொல்றோம்லப்பா. ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ல 1 பை ஏ, 1 பை ஏ பிளஸ் டி, 1 பை ஏ பிளஸ் 2டி. டினாமினேட்டர்ஸ் ஏபில இருக்கும்பா. டினாமினேட்டர்ஸ் வில் பி இன் ஏபி. இதான் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன்ஸ்ல நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ பேஸ் பண்ணி ஸ்கொயர்ஸா, கியூப்ஸா, மல்டிபிள் இப்ப நம்ம ஸ்கொயர்ஸ்க்கு போட்டோம்ல +1 -1 இதே மாதிரி கியூப்ஸ்க்கும் போடலாம். கியூபுக்கும் +1 -1 போடலாம். இப்போ 1 8 27 எல்லாம் +1 போட்டோம்னா 2 9 28 அந்த சீரீஸ்ல அப்படின்ட்டு வந்து போடலாம். அதுலயும் மைனஸ் போடலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிளஸும் செகண்ட் டேர்ம் மைனஸும் போடலாம். அப்புறம் அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல +1 செகண்ட் டேர்ம்ல +2 தேர்ட் டேர்ம்ல +3 அது மாதிரி உனக்குன்னு ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கிட்டு இந்த ஃபார்முலால நான் போட போறேன். இந்த சீரீஸ நான் எழுத போறேன் அப்படின்ட்டு போடணும் நம்ம. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
இப்போ நீங்க குரூப் எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் சரி, ஒரு இன்டர்வியூ, ஒரு நல்ல ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்கனாலும் சரி, இந்த ரீசனிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். ஆப்டிடியூட்ல நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஆப்டிடியூட்ல நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனா ரீசனிங், அதுல ஆல்பா நியூமரிக் ரீசனிங், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Y, Z. ஓகேவா? இப்போ இதை வச்சுட்டு சீரீஸ் நிறைய கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிக் சீரீஸ் பார்த்தோன்னு வச்சுக்கே, நம்பர். ஓகேவா? இதுல நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 நம்பர்ஸ். சரி, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். உங்களோட நேம் இருக்குல்ல, என்ன நேம்? வேற ஸ்வேதா மட்டும்தானா? இல்ல இல்ல, அப்ப பேரு ஸ்வேதா. உங்களது ஃபுல் நேம்? விஜயலட்சுமி. பெருசா இது பாவம். உங்களுக்கு? காயத்ரி மட்டும் தான். உங்களுக்கு? கௌதமி. உங்களுக்கு? உங்களுக்கு? உங்க நேம நம்பர் பேட்டர்ன்ல எழுதுங்க. உங்க நேம நம்பர் பேட்டர்ன்ல எழுதுங்க. ஓகேவா? இப்போ இதே நம்ம இன்னும் கோடடா வந்து கோடட் மெசேஜா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஆல்ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இதை சொல்லட்டுமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரிவர்சல் பண்ண போறேன். ரிவர்சல் பண்ண போறேன். ரிவர்சல்னா ரிவர்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்டு, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, அது ஃப்ரண்ட்லயும், செகண்ட் லெட்டர் பேக்ல இருந்து, தேர்ட் லெட்டர் ஃப்ரண்ட்ல இருந்து, பேக்ல இருந்து, இந்த மாதிரி எழுதுங்க. எழுதுங்க, உங்க நேமே எழுதுங்க. அடுத்து உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன். ஸ்வேதா விஜயை திட்டி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்றேன் நான். அந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கோடன் மெசேஜா சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்பேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப்ரண்ட்ல, செகண்ட் லெட்டர் பேக்ல. இங்க பாருப்பா, இப்ப விஜயா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 22. ஓகே. செகண்ட் லெட்டர் ஐ லாஸ்ட்ல இருந்து 18, 22, 18. தேர்ட் லெட்டர் ஜே 10. ஃபோர்த் லெட்டர் பேக்ல இருந்து 26. ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரண்ட்ல இருந்து 25.
ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேட்டர்ன். இப்ப நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி தெரியுமா? ஒரு சர்க்குலர் மாதிரின்னு வச்சுக்கோயேன். இது வந்து அப்படியே சர்க்கிளா இருக்க மாதிரி. ஏ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இது கோடிங் லாங்குவேஜ், பேசிக்கான கோடிங் லாங்குவேஜ்ல இதுதான். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுறோம்னா நம்ம மத்த பீப்புளுக்கு வந்து தெரியாத மாதிரி வந்து எப்படி பார்த்தாலும் வந்து நிறைய பேர் மெசேஜஸ் ஆர் நாட் பிரைவேட் மெசேஜஸ். நீ ஒருத்தவங்களுக்கு பிரைவேட்டா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுற அப்படின்ட்டு நீ நினைச்சாலும் உண்மையிலே அது பிரைவேட் மெசேஜ் இல்ல. இட் இஸ் பின் ரெட் பை, ஓகேவா? கம்பெனி ரெட் பண்ணுது, கவர்மெண்ட்டும் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம அப்படியே பயங்கரமா நம்ம வந்து அப்படியே சீக்ரெட்டிவா இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகேவா? கூகுள் இஸ் எஸ்பெஷலி வாட்சிங் யூ. வாட் எவர் யூ டைப் இட் இஸ் வாட்சிங். ஓகேவா? ரைட். இப்போ இப்ப இருக்க கோடு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஒன்னு தள்ளி ஆல்பபெட் வந்து ஒன்னு தள்ளி விக்கு டபிள்யூ, விக்கு வந்து டபிள்யூ, ஐக்கு ஜே. ஓகேவா? ரைட். ஜேக்கு கே, ஏக்கு பி, ஒய்க்கு செட். ஓகேவா? சிங்கிள் ஒரு லெட்டர் தள்ளி. ஓகேவா? ஒரு லெட்டர் தள்ளி. அதுதான் நான் வந்து வருத்தப்பட்டேன். விஜின்னு மட்டும் விஜிக்கே போடு போதும். இல்ல லாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. லக்ஸ், லக்ஸ்க்கு போட்டுக்கோ. இப்ப பேட்டர்ன் வந்து டிஃபரன்ஸ் வருதா? ரைட். இப்ப பேட்டர்னுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வருது. நெக்ஸ்ட் இதே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்டுக்கு ஒன்னு தள்ளி, செகண்டுக்கு 2, தேர்டுக்கு 3, ஃபோர்த்துக்கு 4, ஃபிஃப்த்துக்கு 5. திருப்பி இங்க வந்துரும். இப்போ ஒய்க்கு அப்புறம் ஒய் வந்து எனக்கு வந்து ஃபிஃப்த்தா, இது 1, இதுக்கு 2, இது 3, இது 4, இது 5. அப்போ ஃபிஃப்த் வந்து என்ன? 1, 2, 3, 4, 5. டி போடுற மாதிரி. உனக்கு என்ன ஆல்பபெட் வருதோ, இப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து டபிள்யூ, விக்கு அப்புறம். செகண்ட் வந்து ஐல இருந்து 2 தள்ளி, ஐ, ஜே, கே. தேர்ட் கேல, ஜேல இருந்து 3, 1, 2, 3, எம். ஃபோர்த் ஏல இருந்து 4, 1, 2, 3, 4, இ. ஃபிஃப்த் ஒய்ல இருந்து 5, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இல்ல, சாரி நாட் அக்செப்ட். அப்படிதான் சொல்லுவோம். ஃபார்மாலிட்டிக்கு நீங்க சாரி சொன்னீங்கன்னா நாங்க வந்து நாட் அக்செப்ட் தான் சொல்லுவோம். சரி. இப்போ அடுத்த சீரீஸ் ஒரு பேட்டர்ன். இப்ப இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து இது இருக்கட்டும், வேர்டு வந்து போடுறேன். ஓகேவா? CAT, கேட். ஓகேவா? இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கேட் வேணும். வெயிட் 4. ஓகேவா? ரைட். MATE. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஈவன் அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பேட்டர்னு +1 போட போறோம். அடுத்த லெட்டர். ஈவன் நம்பருக்கு நம்பர் சீரிஸ் போட போறோம். எத்தனாவது ஆல்பபெட் அப்படின்னு போட போறோம். அப்போ எம்முக்கு அடுத்தது
N, ஏவோடது 1, Tக்கு அடுத்தது U, ஈயோடது 5. ஓகேவா? ரைட்? சரியா? ரைட்? இப்ப இந்த மாதிரி கோடு வந்து போடணும். நம்ம எதுக்கு இந்த கோடை வந்து போடலாம்னா I hate math. பல பேரோட மைண்ட் வாய்ஸ் அது. அதனால அந்த மைண்ட் வாய்ஸ் லெட்டர் ஒரு வேர்டுக்கு அதுல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து ஆல்பபெட்டுக்கு அடுத்த லெட்டர், செகண்ட் லெட்டருக்கு வந்து நம்பர், அதோட நம்பர், இதுக்கானது போடுங்க. பல பேரோட மைண்ட் வாய்ஸ் அது. எதுக்குடா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சானுங்க, எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அதனால அதையே நம்ம வந்து பேட்டர்னா வந்து போட்டோம். எனக்கு வேற ஒண்ணு போடலாம் தான் தோணுச்சு. எதுக்கு அரசியலுக்குள்ள என்ட்ரு ஆகிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதை. எல்லாரும் இந்த வாட்டி ஓட்டு போடுறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமா? சூப்பர். புது கட்சி ஆரம்பிச்சு நாடாளுமன்ற இது சென்ட்ரலுக்குல இது. அதனால நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே உங்களோட ஓட்டு வந்து இட் வில் கிரியேட் அன் இம்பாக்ட். அதனால எல்லாத்தையும் யோசிச்சு போடுங்க. வெறும் பிரச்சாரம் இவங்களோட அவங்களோடதுன்ட்டு இல்லாம எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்ன்னு தோணுதோ அதை கரெக்டா வந்து போடுங்க. சரி சரி, முடிச்சுட்டியா? யூ யூ கம்ப்ளீட்டடா? உன்னை வந்து உன்னோட நேமுக்கும் இனிஷியலுக்கும் சேர்த்து போட சொல்லிருக்கணும். அப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப இந்த பேட்டர்ன் சீரீஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து முதல்ல ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங் சொல்லுவாங்கல்ல. கோடிங் பேட்டர்ன், டீகோடிங் பேட்டர்ன். முக்கியமா வார்ஸ்ல இத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் அப்படின்னா எதிரிங்களுக்கு தெரியாம ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். அப்போ ரேடியோ வேவ்ஸ் மூலியமா தான் பண்ண முடியுமா? அப்போ நீ சென்ட் பண்ற ரேடியோ வேவ்ஸ இன்னொருத்தங்க இன்டரப்ட் பண்ணிட்டு அதை வந்து எடுத்துட்டு வந்து அந்த மெசேஜ எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இவங்க நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து கோடட் மெசேஜா அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப கோடட் மெசேஜா இருக்கிறப்போ நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்புறம் இந்த படத்துல பாக்குறதெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ற, ஆனா வந்து மத்ததுதான் வரமாட்டேங்குது. அப்ப அந்த கோடட் மெசேஜஸ் எப்படி வருது? அப்புறம் இன்னொரு விதமா வந்து நம்ம மெசேஜஸ் வந்து சீக்கிரட்டா வந்து வைக்கலாம். இப்போ நீங்க மெசேஜ் எல்லாம் வந்து எஸ்எம்எஸ்ல அது மாதிரி அனுப்பிச்சு விடுங்க. முன்னாடி லெட்டர்ல, ஓகேவா? ரைட்? ஒரு லவ் லெட்டர் எழுதுறாங்க ஒருத்தங்க. லெட்டர் எழுதுறப்போ எப்படி வந்து எழுதுறாங்க அப்படின்னா, எது இருக்குல்ல, இந்த லெமன் அந்த இது ஜூஸ் இருக்குல்ல, அத வச்சு அத தொட்டு எழுதுறாங்க பேப்பர்ல. லெமன் ஜூஸ், அந்த லெமன் அந்த புளிஞ்சத தொட்டு எழுதுறாங்க. எழுதிட்டு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? சாப்பிடுற ஐடியால இருந்தனா உனக்கு அப்படிதான் தோணும். பாரு, ஒயிட் பேப்பர்ல இப்ப நீ இங்க்னா அது வந்து தெரியும்ல, அந்த லெமன் இதுல எழுதுறப்போ தெரியாது நீ எழுதி இருக்கிறது. தெளிவா இல்ல, தெரியவே தெரியாது. ஆனா ஒரு நெருப்பு பக்கத்துல அப்படியே வச்சு அப்படியே மூவ் பண்ணா நீ எழுதின வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். நெருப்பு நெருப்பு மேல வைக்க கூடாதுப்பா. நெருப்பு மேல வைக்க கூடாது. அந்த லைட் வெளிச்சத்துல அந்த அந்த அவ சொல்றாப்ப அந்த மஞ்சா கலர் லைட், அந்த மஞ்சா கலர் லைட்ல தான் தெரியும். அந்த மஞ்சா கலர் லைட் எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த மஞ்சா கலர் லைட்டுக்கு பேர் என்னது?
இந்த எல்லோ லைட் வந்து சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா இந்த தெருவிளக்கு முன்னாடி வந்து சோடியம் எல்லோ லைட் தான் வந்து வரும். சோடியம் வேப்பர் லேம்ப்னு சொல்லுவாங்க. அது சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து எரியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். பல்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் தான் நல்லா எல்லோ கலர் லைட்டா வந்து வரும். இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து உள்ளுக்குள்ள அந்த பல்புக்குள்ள சோடியம் இது இருக்கும். அது ஹீட் ஆகுறப்போ எல்லோ கலரை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் அந்த வேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்ப எல்லோ மட்டும் தான் வெளில அலோவ் பண்ணும். அதனாலதான் அது எல்லோ கலர் லைட்டா தெரியும். அந்த எல்லோ கலர் லைட்ல தான் தெரியும். ஓகேவா? ரைட். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து இப்போ இன்னும் அந்த இது வந்து இந்த லெமன் அது யூஸ் பண்றதோட இந்த வாஷிங் சோடா, பேக்கிங் சோடாஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை போட்டுட்டு அதுல எழுதுனீங்கன்னா அது இன்னும் நல்லா தெளிவா அந்த பேப்பர்ல நீ சும்மா இந்த ஒயிட் லைட்ல அது மாதிரி வச்சாதான் என்ன எழுதி இருக்காங்கன்னு தெரியும். உனக்கு யாருப்பா இது மாதிரிலாம் ஐடியா சொல்லி கொடுக்கறது? ஓ, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, நீ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டியே. நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன், இந்த வாரம் உன்னை கேட்டா ஞாபகம் இருக்காது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போ கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஒரு பெரிய கம்பெனிக்கு நீ ஜாபுக்கு போற, அப்ப அந்த ஜாபுக்கு போறப்போ எப்படி எல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, என்னெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன்ல, HDFC-ல ஒரு இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. சும்மா 40 கொஸ்டின் ஆன்லைன். ஆன்லைன்ல நீங்க வந்து கேமரா ஆன் பண்ணிடணும். நீங்க ஏதோ மால் பிராக்டிஸ்ல ஈடுபடல அப்படின்றதுக்காக கேமரா ஆன் பண்ணிடணும். நீங்க பாட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்ப மத்தவங்க அது இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 40 கொஸ்டின் விதவிதமா கேட்டிருந்தாங்க. டைரக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த சீரீஸ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் டிக்ஷனரி இஸ் ரிட்டன் லைக் திஸ், இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆல்பா நியூமரிக் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒர்க் டன், இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த ஜாப் அப்படியே அது வந்து ஒரு அட்வைசரி மேனேஜர் ரோல் ஆகுது. ஒரு 30 பேரை வந்து மெயின்டைன் பண்ணும். அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு அவங்கள எப்படி வந்து ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கும். 1 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதுமா ஒரு நாளைக்கு? 37,000. இல்லையே, 37,000 சும்மா நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், அட்டன் பண்ணி பார்ப்போம்னா இன்டர்வியூ வச்சானுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் வச்சானுங்க, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இதுன்னு சொல்லிட்டு வந்து கொஸ்டினர்ஸ், நம்மளோட பிஹேவியரல் டைப் ஆஃப் கொஸ்டினர்ஸ் வந்து அது ஒரு 100 கொஸ்டின் கேட்டானுங்க. அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ வச்சானுங்க. இப்போ வந்து ஓகே, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. ஒரு 1 வீக் மட்டும் நீங்க வந்து ஒரு 5 மணி நேரம் டெய்லியும் வர மாதிரி இருக்கும். அது ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த 5 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி வந்து சப்மிட் பண்ணா போதும். சரி, பரவாயில்ல, ஒரு நாளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே சொல்லிட்டேன். அது வரட்டும், நம்ம சும்மா உட்காந்து இருக்கிறோமா, வீட்டுல உட்காந்து நம்மளோட வேலையை பார்த்தாலும் அந்த டீமை மட்டும் கரெக்டா அவங்க என்ன பண்ணாங்க டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 1 hour ஒர்க் பண்ணிட்டு 37,000. அதுலயும் வந்து இன்சென்டிவ்லாம். அப்போ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் டைம் யூ ஒர்க், எவ்வளவு நேரம் வந்து நீ ஒர்க் பண்றது முக்கியம் இல்லை. ஆனா அது அது மூலியமா எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதா இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ரோலுக்கு வந்து செலெக்ஷனுக்கு வந்து கேட்டோம். அவரும் இங்கிலீஷ்ல அப்படின்னு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எல்லாம் கேட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சார், நானே நிறைய காலேஜ் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். இல்ல, உங்களுக்கு இது வந்து ரொம்ப டஃபா இருக்குமே, ப்ரெஷரா இருக்குமே. ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை சார். இன்னும் பெரிய பெரிய ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்றது சார் அப்படின்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்ல வந்து ட்ரைனிங் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாரு, உன்னோட நாலேஜ் பேஸ்ட் எவ்வளவு நேரம் நீ ஒர்க் பண்றன்ட்டு இல்ல, எவ்வளவு ரிசல்ட் நீ கொடுக்க போறன்றத பொறுத்துதான் உன்னோட ஏர்னிங்ஸ்ல. இப்ப அதை இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கறோம்னா இன்சென்டிவ், ஒரு மாசத்துக்கு இன்சென்டிவ் 10 to 15 வரைக்கும் வாங்கலாம். இல்லைன்னா ஒண்ணுமே ரொம்ப மினிமம் ஒர்க் பண்றோம்னா கூட ஒரு 5,000 அதாவது இன்சென்டிவ் வாங்கலாம். அப்போ ஒரு 40,000 வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து ஒர்க் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து போய் பார்த்துட்டு வந்தா போதும், எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு வந்தா போதும் அப்படின்னா அதுதான் the job which you are doing is like
இப்போ 8 hours ஒர்க் அப்படின்றதோட அந்த 8 hours ஒர்க் பண்றதை நான் 1 hourல நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னா தட் இஸ் மோர் தென் என்ன. அப்போ உன்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, எப்படி வந்து நீ ப்ரொசீட் பண்ண போற, அதுல இருக்கிற வந்து நெளிவு சுழிவுகள் என்ன அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சாதான் பண்ண முடியும். எல்லா கேள்விகளும் கேட்டிருந்தாங்க, எதுவுமே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஃபாதர் மதர், இப்ப ஏ இஸ் தி கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி, பி இஸ் தி சன் ஆஃப் சி, சி இஸ் தி மதர் ஆஃப் டி, வாட் இஸ் தி ரிலேஷன். கடுப்பேத்துவானுங்க. நம்ம படிக்கிறப்பயே வந்து காண்டாகும். நம்மளுக்கு வேற வந்து நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, அந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத அப்படியே வந்து மைண்ட்ல வந்து ஏத்திக்கிறதே ப்ராப்ளமா இருக்கும். புரியாது. தப்பா வந்து இன்டர்ப்ட் பண்ணிடுவாங்க. தப்பா இன்டர்ப்ட் பண்ணாங்கன்னா, அம்மா வந்து அக்காவா மாறிடும். அதனால வந்து அதனால கரெக்ட்டா இன்டர்ப்ட் பண்ணிட்டு அந்த ரீசனிங்க கரெக்ட்டா சொல்லணும். இது என்ன சொல்ல வருது? ஏது சொல்ல வருது? அப்புறம் பேராகிராஃப் குடுத்திருந்தாங்க. பேராகிராஃப்ல இருந்து அதுலேருந்து அப்படியே கேள்வி வராது. அத பேஸ் பண்ணி கொஸ்டின். இதுக்கு சூட்டபிளா என்ன வந்து வைக்கலாம்? அப்புறம் இங்கிலீஷ் எது சூட்டபிளான வந்து வேர்டா இருக்கும் இதுக்கு? அப்புறம் ஃபார்முலா ஒரு லெட்டர்னா எப்படி இருக்கும்? இந்த மாரி எல்லாமே இருந்துச்சு. ஒரு மெயில் அனுப்பிச்சு விடுறீங்க கிளையன்ட்டுக்குன்னா, எப்படி அனுப்பிச்சு விடுவீங்க? இந்த பர்ப்பஸ்க்கு. அத டைப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது மாரி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஒரு நார்மலான ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா, ஒரு ஆவரேஜா நான் போறேன், ஒர்க் பண்றேன், போறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதுக்கான நாலேட்ஜ் வேணும். ஆனா இப்ப மேனேஜரல் பொசிஷன் போனோம்னா, குயிக் திங்கிங், ஃபாஸ்ட்டா வந்து நீ வந்து அ அப்ராப்ரியேட்டா கரெக்ட்டா எப்படி ஆன்சர் பண்ற? இது எல்லாமே தேவை. அப்ப அந்த ரிக்வயர்மென்ட்ட தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எப்போ ஒரு ரிக்வயர்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்றோமோ, நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும், டிஸ்டர்பன்ஸஸும் இருக்காது. உங்களோட குரோத் இப்போ இன்னைக்கு நான் இத வந்து எடுக்கலாமான்னு யோசிச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே மேஜரா ஃபைனல் இயர்ஸ்ல இருக்கிறீங்க. ஒரு ஒண்ணு நம்ம கவர்ன்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு பக்காவா அப்படியே போயிடணும். இல்லனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைவேட் ஃபர்ம்க்கு வந்து சூப்பர்பான, கம்ஃபர்டபுளான ஒரு பிரைவேட் ஃபர்ம்க்கு வந்து போயிடணும். அப்போ உன்னோட ஐடியாலஜி, உன்னோட திங்கிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டா திங்க் பண்ற, இதுதான் உனக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து குடுக்கும். அப்போ ஆல் காம்பினேஷன் நீ வந்து இந்த ஆர்டர்ல கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வேணா இருக்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன வேணா இருக்கலாம். சாய்ஸ வேற வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து குடுத்துட்டு, இதுக்கு அடுத்த இமேஜ் என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்? 1, 2, 3, 4 தானே இருக்கும். சாய்ஸ்ல அந்த மாரி இல்லாம, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து 3, 2 இந்த மாரி வந்து காம்பினேஷன்லயும் குடுத்துருக்காங்க. நம்ம டக்கு டக்குன்னு ஏ, பி, சி, டின்னு போட்டு போயிடும்ல. அது மாரியே இல்ல. அதையும் டிஃபரன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அப்ப இவ்வளோ விஷயம் நீ வந்து பார்க்கணும். ஒரு ப்ராப்பரான ஜாப் ப்ரொஃபைல் வந்து போணும் அப்படின்னு. இதுலயே இன்னும் ஒரு பெரிய மேனேஜர் பொசிஷன் வந்து நான் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, என்னெல்லாம் வந்து மெக்கன்சிக்கு செலக்ட் பண்ணோம். 85,000 கிட்ட சேலரி. இனிஷியல் ஸ்டார்ட்டிங் சேலரி. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட். செகண்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட். தேர்டு பிஹேவியரல் டெஸ்ட். ஃபோர்த்து லேப்டாப் குடுத்துட்டு சிஸ்டம் குடுத்துரும். சிஸ்டம் குடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் குடுத்துரும். அனிமல்ஸ், பிக்சர்ஸ் அது மாரி எல்லாம். 2 ஹவர்ஸ் உனக்கு டைம். இந்த 2 ஹவர்ஸ்ல இந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு ஒரு ஜூக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் போடுற. அப்ப அந்த பிரசன்டேஷன் எப்படி போடுவ? பிபிடி போடு. 2 ஹவர்ஸ். இந்த பிக்சர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாஸ்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சுட்டு நீ எப்படி வந்து போடுவ அப்படின்ட்டு. அப்போ அதோட அசஸ்மென்ட். ஓ! எப்படி கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ. மொத்தம் 800லேருந்து அப்படியே லாஸ்ட்டா கொண்டு வந்துட்டு 10 பேர்ல போய் முடிப்போம். 800 டூ 10. அப்போ இ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷர் தான். உனக்கு நாலேட்ஜ் இருக்கு. உன்னோட கிரியேட்டிவிட்டி இருக்கு. அப்போ உன்னோட கிரியேட்டிவிட்டிக்கு தீனி போடுற மாரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப பாரேன், ஓரியன்டேஷன் இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் வேணும். உங்களால இத பண்ண முடியுமா? ஓரியன்டேஷன், ஆப்டிட்யூடு, அப்புறம் இங்கிலீஷு, டைப்பிங்கு. ஆப்டிட்யூட்லயே இங்கிலீஷும் வரும், மேத்தமேட்டிக்ஸும் வரும். நம்மளோட நாலேட்ஜ் எப்படி யோசிக்கிறோன்றத காட்டுறது.
அதுக்கப்புறம் டைப்பிங்கு, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், இன்டர்வியூ, அப்புறம் ஃபைனலா ஹெச்ஆர் இன்டர்வியூ. டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ. இத்தனை ப்ராசஸையும் வந்து கடந்து அந்த 800ல 10 பீப்பிள்ல ஒருத்தரா வந்து உன்னை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப இவ்வளவு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் செலக்ட் பண்றாங்க. உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? எப்படி அத வந்து அக்செப்ட் பண்றீங்கன்றது உங்க கையில இருக்கு. வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து மெக்கன்சி ரெகுலராவே வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த இன்டர்வியூவ எத்திராஜ் காலேஜ்ல ஒரு சண்டே கண்டக்ட் பண்ணுது. ஆனா நம்ம அத போமாட்டோம். நம்மளுக்கு தெரியவே தெரியாது இருக்கு அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கும் அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்ப என்னென்னலாம் தெரியணும். ஓகே இது மாரிலாம் நான் வந்து போனேன்னா, நானும் 80க்கு மேல வந்து வாங்கலாம். ஒரு 2 இயர்ஸ், 1 இயர், 1 டூ 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோம்னா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கன் அவங்களே எக்ஸ்பாட்ரியேட்ன்னு சொல்லுவாங்க. இவங்க நல்லா வொர்க் பண்றாங்க. அப்ப இவங்க அங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வச்சுருவாங்க. பெர்ஃபெக்ட்டான ட்ரெய்னிங், சிஸ்டமேட்டிக்கான வந்து வொர்க். அந்த வொர்க்க முடிச்சுட்டு, எவ்ரிதிங் கவர் பண்ற மாரி ஈஸியா 10 வருஷத்துல பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 கண்ட்ரீஸாவது போயிருப்பாங்க. அப்போ அந்த மாரி ஒரு ஜாப் வந்து போனோம்னா, நம்ம வந்து அதுக்கு தேவையான நாலேட்ஜையோ, அதுக்கு தேவையான ஐடியாலஜியோ நம்ம கிரியேட் பண்ணா மட்டும் தான் முடியும். இல்ல இத நான் பண்ண மாட்டேன். எனக்கு வராது, வராதுன்னு விட்டோம்னா, நீங்க அத எதிர்பார்க்க கூடாது. கவர்ன்மெண்ட்டும் அதேதான். ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமும் அதேதான். நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம விட்டுடலாம். இது எனக்கு வரமாட்டேங்குதே! நான் என்ன பண்றது? யாராவது சொல்லிக் குடுத்தா பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு இல்ல. நான் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறேன். அந்த எஃபோர்ட் மூலியமா என்ன நான் கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். அதோட ரிசல்ட் எப்படி வரணும்ன்ட்டு எதிர்பார்க்கிறேன். இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிய மட்டும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் போடுங்க பாப்போம். என்னாச்சுப்பா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் இது. இருப்பா. எல்லாம் போட்டு முடிக்கட்டும்.
5 10 10 சரி இதோட ஈக்குவேஷன் என்ன இப்போ A and B can do work in 12 days na 1 by A plus 1 by B equal to 1 by 12 A and B ஓகேவா ரைட் அடுத்து B and C can do the work in 15 days அப்போ B இது கூட ஆட் பண்ணிடுவோமா ரைட் இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம் இப்போ 1 by A plus 1 by B plus 1 by C மூணுத்துலயும் ரெண்டு ரெண்டு வந்துரும் அப்ப டோட்டலா 2 into equal to 1 by 12 plus 1 by 15 plus 1 by 20 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் எல்சிஎம் எடுத்துடலாமா எல்சிஎம் எடுத்தோம்னா 6 அப்போ into 5 divided by 5 into 4 divided by 4 into 3 divided by 3 அப்போ 5 plus 4 plus 3 5 plus 4 plus 3 12 divided by 60 இந்த 2 இருக்குல்ல அது இங்க கீழே வந்துரும் ஏன்னா எனக்கு என்ன தேவை 1 by A plus 1 by B plus 1 by C தான் தேவை 2 அப்போ 1 by 1 time 6 time 1 time 10 times இப்போ 1 by 10 ஓகேவா 1 by 10 இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டோம் அப்போ 10 days ஓகேவா 10 days யார் யாருக்கு இந்த கொஸ்டின் புரியல இல்லப்பா இங்க இருக்குல்ல ஏபி பிசி சிஏ ஓகேவா அப்ப மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் 1 by A plus 1 by B equal to 1 by 12 1 by B plus 1 by C equal to 1 by 15 1 by A plus 1 by C வந்து 1 by 20 இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 by A 2 by B 2 by C equal to இது மூணுத்தையும் இந்த சைடு வந்து ஆட் பண்ணும் அப்ப 2 times அப்படின்னு வரும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுதான் கண்டுபிடிக்கணும் அதனால்தான் டிவைடட் பை 2 வருது ஓகேவா ரைட்
போட்டீங்களா? ஆன்சர் வந்துருச்சா? இதுல இல்லாதது வருதா? குரூப் 4ல தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், பாத்துக்காங்க. சரி, இங்க பாரு. A1 B யோட 1 day ஒர்க் என்ன? மொத்த ஒர்க்கு ஒரு முழு வேலை வந்து 1 இருக்கு. ஓகே, 1 வேலை இருக்கு. இப்ப A ஓட 1 day ஒர்க் வந்து 1/12. B யோட 1 day ஒர்க் வந்து 1/6. இப்ப இன்டூ 2 டிவைட் பை 2 போட்டோம்னா 3/12. ஓகேவா? ரைட்டா? 3/12. அதாவது 1/4 ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. மொத்த வேலை எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 1/4 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட்? அப்ப மொத்தம் எவ்வளவு வேலை வந்து பாக்கி இருக்கு? டோட்டல் ஒர்க் வந்து 1. அதுல 1/4 முடிஞ்சிருக்கு. பேலன்ஸ் 3/4 வந்து ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க்கை தான் ABC 3 பேரும் சேர்ந்து 2வது நாள் ஒர்க் பண்ணும். ஓகேவா? அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது ஒரு நாள் ஒர்க் எவ்வளவு? 1/12 பிளஸ் 1/6 பிளஸ் 1/3. ஓகேவா? சேம் தான். இன்டூ 2 டிவைடட் பை 2 இன்டூ 4 டிவைடட் பை 4. அப்போ 7/12 தான் வந்து இவங்களோட ஒரு நாள் வேலை. ஓகேவா? ரைட்? மொத்த வேலை பெண்டிங் எவ்வளவு இருக்கு? 3/4. அப்போ மொத்த பெண்டிங் ஒர்க் டிவைடட் பை இவங்களோட 1 day ஒர்க் 7/12. அப்போ அது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 12/7. 1 டைம் 3 டைம். ஓகேவா? அப்ப 9/7. 9/7 டேஸ். சரியா? 9/7 என்னது? 1 2/7 அர்த்தம். ஆல்ரெடி 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை முடிச்சிட்டாங்கல்ல, அந்த ஒன்னையும் கூட்டணும்னா 2/7. ஏதான் ஒர்க். இன்னும் புரியலையா? 9/18. ஏன் 18? 9/7 வரலையா? சரி, இப்போ கேள்விகளை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளே வந்து ஒரு டேஸ் வந்து சொல்லலாமா? இத்தனை இத்தனை நாள் அப்படின்ட்டு. ஏ வந்து ஒரு வேலைய 5 நாள்ல முடிக்கிறான். பி வந்து ஒரு வேலைய 10 நாள்ல முடிக்கிறான். சி வந்து 15 நாள்ல முடிக்கிறான். ஓகேவா? ரைட்? இப்போ ஏ ஒரு நாளைக்கு அவனோட ஒர்க் என்ன? 1/5 வந்து அவன் மொட்டை தனியா வேலை செய்யறான்னா 1/5. மொத்தம் வந்து வேலை வந்து 1. ஒரு ஃபுல் ஜாப் இருக்கு. ஒரு நாளோட வேலை 1/5. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா தான் 5 நாள் வந்து வரும். 5 நாள்ல இவன் முடிக்கிறான் வேலையை அப்படின்ட்டு. இப்போ பி பி கூட சேர்றப்போ பி வந்து ஒரு நாள் வேலை வந்து 1/10. அப்போ இன்டூ 2 டிவைட் பை 2 ரெண்டுமே 10 ஆக்குறதுக்காக. அப்போ 3/10 வந்து ஒர்க் முடியுது 2 பேர் சேர்ந்து ஒரே நாள்ல. ஓகேவா? இவங்க 2 பேர் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இன்டூ 2 6/10 வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். ஓகேவா? 6/10 வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட் ஒர்க் 6/10 2 டேஸ்க்கு. 2 டேஸ்க்கு கம்ப்ளீட்டட் ஒர்க் 6/10. பேலன்ஸ் எவ்வளவு ஒர்க் இருக்கு? 1 மைனஸ் 6/10. பேலன்ஸ் ஒர்க் வந்து 4/10. இப்போ சியும் சேர்றாங்க. ஓகேவா? சியோட ஒரு நாள் வேலை அப்படின்ட்டு வந்து சேர்றாங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 3/10 வந்துச்சா? 3/10 2 பேரோடது. மூணாவது ஆளு 1/15.
அப்ப into 3 divide by 3 into 2 divided by 2. அப்ப என்ன ஆகும் 9 plus 2 11 by 30 அப்படின்ட்டு வந்து ஆகும். 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ற வேலை 11 by 30. நம்மளோட மொத்த வேலை எவ்வளவு இருக்கு 4 by 10 பெண்டிங் இருக்கு. அப்ப அந்த மொத்த பெண்டிங் ஒர்க் டிவைடட் பை இவங்களோட ஒரு நாள் ஒர்க். அப்ப இது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகுறப்ப 30 by 11 அப்படின்னு ஆயிடும். ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா 12 by 11. ஓகேவா? அப்போ இத வந்து நம்ம ஃபிராக்ஷனா போடுறோம்னா 1 11 ரிமைண்டர் 1. அப்போ 1 by 11. ஆல்ரெடி இவங்க 2 நாள் வேலை செஞ்சிருக்காங்கல்ல அதை சேர்த்தோம்னா 3 1 by 11 days மொத்தமா ஆகும். இது நம்ம ஒரு கேள்வியை உருவாக்குறத பொறுத்துதான் நம்மளோட பதிலோ எல்லாமே இருக்கு. சரியா? எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஏபிசி அவங்களுக்கு நீங்களே வந்து 3 வந்து டைம் போட்டுக்கலாம். ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்றான் ஒர்க்க. ஓகேவா? ஒரு நாள் வேலை செய்யறான். ஓகேவா? 20 நாள் மொத்தம் வந்து அவனுக்கு மொத்த வேலை 20 நாள். 3 நாள் அவன் வேலை செய்யறான்னு வச்சுக்கோயே. அதுக்கப்புறம் பி சேர்றான். 3 நாள் பி சேர்றான். அப்ப ஏபி 2 பேர் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் பண்றாங்க? அப்ப இவங்க 3 நாள் ஒர்க் பண்றாங்களா? அதை வந்து கழிக்கணும். அடுத்து ஏ போயிடுறான், சி ஒருத்தன் ஜாயின் பண்றான். பியும் சியும் பேலன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ எவ்வளவு நாள்ல மொத்தமா அந்த வேலை முடியும் அப்படின்ட்டு கேட்பாங்க. கேள்விய உருவாக்க கத்துக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஏக்கு வந்து 20 நாள் ஆகுது, பிக்கு 15 நாள் ஆகுது, சிக்கு 25 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஏக்கு 20 நாள், பிக்கு 15 நாள், சிக்கு 25 நாள் ஆகுது ஒரு வேலையை தனியா கம்ப்ளீட் பண்றதுக்கு. மொத 2 நாள் ஏ மட்டும் ஒர்க் பண்றான். மொத 2 நாள் ஏ மட்டும் தான் ஒர்க் பண்றான். அப்போ 1 by 20 தான் ஒரு நாள் ஏவோட ஒர்க். 2 நாள் ஒர்க் பண்றானா அப்ப 2 by 20. சரியா? ரைட். அடுத்து 2 நாள் வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அடுத்த 2 நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப 2 by 10 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? 20% ஒர்க் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். இப்போ 2வது நாள் வந்து ஏ 2 நாள் கழிச்சு ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ ஏவோடது 1 by 20யா, பியோடது 1 by 15. அப்போ into 3 divided by 3 into 4 divided by 4. அப்பதான் கீழே 60 60 வரும். ஓகேவா? அப்போ 3 plus 4 7 by 60. இதுதான் இவங்களோட ஒரு நாள் வேலை. இவங்க ஒரு 3 நாள் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுப்போமா. இவங்க 2 பேரும் 3 நாள் ஒர்க் பண்றாங்க. அப்போ இவங்களோட வேலை என்ன ஆகும் into 3. அப்போ 1 time 20 times. அப்ப 7 by 20 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? இவங்க 2 பேர் சேர்ந்து 3 நாள். இப்ப மொத்தம் எவ்வளவு வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு 2 by 20 பிளஸ் 7 by 20 வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? அப்ப into 2 divide by 2 போடுவோமா, கீழே 20 ஆயிடும்ல. அப்ப மொத்த ஒர்க் கம்ப்ளீட்டட் என்ன 4 plus 7 11 by 20 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். அப்போ பேலன்ஸ் எவ்வளவு வேலை வந்து பெண்டிங் இருக்கு 1 minus 11 by 20 ஒர்க் வந்து பெண்டிங்ல இருக்கு. அப்போ 9 by 20 பெண்டிங் இருக்கு. 9 by 20 வந்து பெண்டிங் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ 3வது கேள்வி எப்படி இருக்கலாம்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு இருக்கலாம். இல்லனா ஏவும் சியும் மட்டும் ஒர்க் பண்றாங்க, பி போயிட்டா ஏவும் சியும் மட்டும் ஒர்க் பண்றாங்கன்ட்டு இருக்கலாம். இல்லனா பேலன்ஸ் இருக்க ஒர்க்க சி மட்டும் கம்ப்ளீட் பண்றான்ட்டு இருக்கலாம். ஓகேவா? ரைட். சி மட்டும் கம்ப்ளீட் பண்றான். அப்போ எவ்வளவு நாள் ஆகும் அது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணும் இதுல? ஏபிசி 3 பேரும் ஒர்க் பண்ற மாதிரி வேணும், இல்ல வந்து ஏ மட்டும் ஒர்க் பண்றான், சி வந்து இது வரைக்கும் நம்ம வந்து உள்ள என்டர் பண்ணல, சி மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி வேணுமா, இல்லனா
ஏ போயிட்டான், பியும் சியும் ஒர்க் பண்ற மாதிரி மட்டும் வேணும். ம். 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 ஓகே. அப்போ அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? ஏபிசி 3 டேஸா? இல்லப்பா 3 டேஸ் ஒர்க் பண்ணா கிராஸ் பண்ணி போயிடும். 2 டேஸ். சரி பார்ப்போம். 9/20 ஒர்க் வந்து இருக்கு. இப்ப ஏ, பி, சி 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப 1/20 பிளஸ் 1/15 பிளஸ் 1/25. அப்ப எல்சிஎம் 5 into 20 days ராஜு 30 days. கேன் அப்படின்னா வந்து மொத்தமா ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஒர்க்கிங் ஃபார் 4 டேஸ்னு வரணும். ஓகேவா? சுரேஷ் 1/10, ராம் வந்து 1/20, அப்ப 2/2, அப்போ 3/20. இவங்க 1 டேவோட ஒர்க் வந்து 3/20யா? அப்ப 4 டேவோட ஒர்க் வந்து 3/20 into 4. ஓகேவா? 1/3/5. இவங்களோட ஒர்க் எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு? 3/5 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து ராஜு வந்து தனியா அவர் வந்து பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றார். சூப்பரா. அப்போ 3/5 வந்து டேஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட். அப்ப ரிமைனிங் ஒர்க் என்ன? 2/5 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கு. ராஜுவோட 1 டே ஒர்க் வந்து 1/30. அப்போ அது ரெசிப்ரோக்கல் ஆகிறப்ப 2/5 into 30/1. 1 6 12 டேஸ். அப்போ ராஜு எவ்வளவு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்றாரு ரிமைனிங் ஒர்க்க? 12 டேஸ்ல. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி இருக்க 4 டேஸ் பிளஸ் 12 டேஸ் 16 டேஸா மாறிடும். ஓகேவா? ரைட், அவ்வளவுதான். ஹலோ, சொல்றா. இல்ல சார், 0 டைம்ஸ் போகும். என்ன சொன்ன? இது இதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்ட்டு. சரி, அடுத்து வேற யார் யார் இன்னும் கேள்வி சொல்லணும்? ஸ்வேதா சொல்லு. ஓகே, ஸ்வேதா சொல்லு. 12 hours. அனிதா 12 hours, சக்தி அண்ட் மேரி வந்து 3 hours. அனிதா அண்ட் மேரி வந்து 6 hours. அனிதா 12 hours, அனிதா மேரி 6 hours, சக்தி அண்ட் மேரி 3 hours. ஓகேவா? ரைட்டா? ஓகே. அனிதாஸ் 1 hour ஒர்க் வந்து 1 hour ஒர்க் வந்து 1/12. ஓகேவா? ரைட். அப்போ அனிதா அண்ட் மேரி, மேரி அனிதா 1/மேரி, 1/அனிதா பிளஸ் 1/மேரி
equal to 1/6. அப்ப இந்த 1/12 வந்து இந்த சைட் போச்சுன்னா 1 by Mary equal to 1/6 minus 1/12. அப்போ 2 minus 1/12. அப்போ 1/12. மேரியோட ஒர்க் வந்து அதுவும் 12 hours. ஓகேவா? மேரியும் 12 hours. அப்போ இங்க நம்மளுக்கு சக்திக்கு தானே கேட்டிருக்காங்க. இப்போ 1/s plus 1/m அதாவது 1/12 equal to 1/3. இது இந்த சைடு போச்சுன்னா 1/3 minus 1/12. அப்போ into 4 divided by 4. 4 minus 1 3/12. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா ஓகேவா? ரைட், சக்தியோடது 12/3 4 hours. ஓகேவா? 4 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஏதோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னால தங்கச்சி, அது என்னது? அந்த கொஸ்டின் தான் சொல்லு. சொல்லு 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 அந்த கொஸ்டின் தான் சொல்லு. சாய் சுஜி. ஆ 1/20. ஓகேவா? சாய் வந்து 1/20யா? அந்த 1/20 இந்த சைட் போச்சுன்னா ரெசிப்ரோக்க எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 60. ஓகேவா? into 3 divided by 3 into 5 divided by 5. அப்போ 2/5 minus 3 வந்து 2 divided by 60. 1/30. அப்போ சாய்க்கு சுஜிக்கு மட்டும் 30 days ஆகுது. ஓகேவா? சரியா? 30 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க சுஜி. அவங்க மட்டும் தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா 30 days. சரி, வேற யார் மிஸ்ஸிங்? காயத்ரி, அப்புறம் 2 பேரும். அப்புறம் உந்து வேற இருக்குல்ல, 3 பேரு. யாரு இப்ப சொல்ல போறா? சரி, சொல்லு சொல்லு. இருப்பா. அபிநயா, ஜனனி, உமா. கம்ப்ளீட் த ஒர்க். 3 பேர் ஒன்னா சேர்ந்தா 3 days. அப்போ 1/3. ஓகே, 1/24. 1/6. ஓகே, இங்க 1/24 இருக்கா? அப்ப into 4 divide by 4 போட்டோம்னா 24 மாறிடும் இல்ல? அப்போ 1 plus 4 5/24. இந்த 5/24 தான் இந்த சைட் போகுது, minus 5/24. ஓகேவா? இப்ப இங்க 24 ஆக்கிறதுக்காக into 8 divided by 8. அப்போ 8 minus 5 வந்து 3/24. 1/8. அப்போ உமாக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1/8 தான் வந்து 1 டேவோட ஒர்க். அதோட ரெசிப்ரோக்கல் 8 daysல உமா கம்ப்ளீட் பண்ணுவா தனியா. நம்ம கரெக்டா சொல்றோமா செக் பண்றான். ஓகே, 8 daysல வந்து உமா கம்ப்ளீட் பண்ணுவா. சூப்பர், நல்ல கொஸ்டின். பாருங்க, 2 பேரு தனித்தனியா எவ்வளவு நாள்னு கொடுத்துட்டாங்க, ஒருத்தங்களோடது எவ்வளவு அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. அடுத்து 2 பேரை யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, அப்பதான் சோறு உங்களுக்கு, இல்ல சோறு கிடையாது. பிரின்ஸா? பிரின்ஸ் வந்து என்ன 12 days? 20. ஆ ஆ
How much work will be completed in 10 days? பத்து நாள்ல எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? ஓகே, அப்போ இவங்களோட ஒன் டே ஒர்க் சரி சரி இன்டூ 3 டிவைட் பை 3 இன்டூ 6 டிவைட் பை 6 இன்டூ 4 டிவைடட் பை 4. அப்போ 3 பிளஸ் 6 பிளஸ் 4 10 13 13 by 60 ஒன் டே ஒர்க் 10 டேஸ்ல கிராஸ் ஆகி போயிடாதா? அதுவும் கிராஸ் ஆகி போயிடும் 65. how much work completed in 3 days? ஓகேவா, ரைட்? இப்போ மொத்தமாவே 60 by 13 போட்டோம்னா 4 days 13 வந்தா 13 13 26 2 டேஸ்க்கு 26. அப்போ 4 டேஸ்க்கு 52 முடிஞ்சிருச்சு. இந்த 60ல 52 முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 8. ஓகேவா, 4 டேஸ்க்கு கழிச்சு வந்து 8 by 60 ஒர்க் தான் பெண்டிங் இருக்கும். ஓகேவா, ரைட்? இப்போ 3 டேஸ் அப்படின்னு சொல்றோம்னா இன்டூ 3, அப்ப 39 by 60 13 20. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும்? 3 டேஸ்ல 13 by 20 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 by 20 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 7 by 20 ஒர்க் வந்து ரிமைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரைட்? சரி, சொல்லு ஸ்வேதா. ஒன் பை எஸ் பிளஸ் ஒன் பை டி ஈக்குவல் டு 10 டேஸ். ரெண்டு பேருமே 10 டேஸ்ல முடிச்சிருவாங்க. ஓகேவா, 5th டேல ஜாயின் பண்றா. ஓகே, பிரியா. ஓகே, முதல்ல 5th டே அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. 5th டேல ஜாயின் பண்றாங்கன்னா 4 நாள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. புரியுதா? 4 நாள்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. பிரியாக்கு என்ன சொன்ன? ஓகே, பிரியாக்கு எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லையே. டுவெண்ட்டி டேஸ்ல இருக்கும். ஏன்னா இப்போ நீ சொன்னது கரெக்ட்பா. இப்போ ஸ்வேதா அண்ட் திவ்யாவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/10. இப்போ 4 டேஸ் 5th டேல ஜாயின் பண்றாங்கன்னா 4 டேஸ் இவங்க ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 4/10 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, 4/10 வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். பிரியா 5th டேல இருந்து ஜாயின் பண்றாங்க. அப்போ 4 டேஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 6/10 வந்து ரிமைனிங் ஒர்க். இப்போ பிரியா வந்து ஜாயின் பண்றாங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்து 20 டேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போ 1/s பிளஸ் 1 இது வந்து 1/10ல பிளஸ் 1/20 இதுதான் இவங்க 3 பேரோட ஒர்க். அப்ப இன்டூ 2 டிவைடட் பை 2 3/20 தான் இவங்களோட ஒன் டே ஒர்க். 3 பேர் சேர்ந்து பண்ற ஒன் டே ஒர்க். அப்போ பெண்டிங் ஒர்க் டிவைடட் பை 3/20 இது இங்க மேல போறப்போ 20/3 மாறிடும். 0 0 1 டைம் 2 டைம். அப்போ 4 டேஸ் ஆகுது. அப்ப டோட்டலா எவ்வளவு நாள் ஆகுது? இவங்க 2 பேர் 4 டே, இவங்க 3 பேர் வந்து சேர்ந்து இன்னொரு 4 டேஸ். அப்ப 8th டேல கம்ப்ளீட் ஆகும் ஒர்க். ஓகேவா, ரைட்? கொஸ்டின் கேக்குறப்போ எது மிஸ்ஸிங் அப்படின்றது வந்து பாத்துக்கணும். இப்போ சொல்றப்பயே வந்து பிரியாவுக்கு வந்து 5th டேல ஜாயின் பண்ணாங்க மட்டும் தான் இருக்கு. அவங்களோட வேகம் எவ்வளவுன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பேலன்ஸ் எவ்வளவு நாள்ல இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா பேலன்ஸ் இருக்க ஒர்க்க பிரியா கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு எவ்வளவு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னு கேட்டாலும் வந்து அதுக்கும் பிரியாவோட டேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அவங்களோட எஃபிஷியன்சி தேவைப்படும். அது தெரிஞ்சதுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா, ரைட்? சூப்பரா, அருமையான கேள்வியில். அடுத்து யார் யாரு? விராட். 15 டேஸ் 12 டேஸ்.
ஓகே, 2 பேரும் 2 days வந்து ஒர்க் பண்றாங்க. சரி, ஜடு ஆ ஆ ஆ எவ்வளவு நாள்ல வந்து ஆஃப்டர் 2 days எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்கன்னு கொடுத்தா தானே முடியும். சரி, இப்ப இவங்க 2 பேர் 2 days-ஆ? அப்போ இது வந்து போட்டோம்னா into 4 divided by 4 into 5 divided by 5. அப்போ 9/60. ஓகேவா? 1 டேயோட ஒர்க் வந்து 3ல கேன்சல் பண்ணனா 3/20. ஓகேவா? 3/20. அப்ப 2 days ஒர்க் வந்து 2 days ஒர்க் என்ன ஆகும்? 3/20 into 2-ஆ? 3/10 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? இவங்க எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 3 பேரும் சேர்ந்து பேலன்ஸ் இருக்க ஒர்க்க 5 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ இவங்களோடது 3/20 பிளஸ் 1 ஜடு. ஓகேவா? ஓகேவா? ஈக்குவல் டு 1/5. 3/20 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 3/20 ஆயிடும். அப்ப இன்டூ 4 டிவைடட் பை 4. அப்போ 1/20. ஓகேவா? ஜட்டுக்கு வந்து 1/20 days வந்து ஆகுது. ஓகேவா? ஜட்டுக்கு 1/20 days ஆகுது. சரியா? ரைட். அப்போ ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம வந்து வச்சோம்னா அந்த ஐடியாவை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு டிராபேக் இருக்கு. பெண்டிங் ஒர்க்கை தானே இவங்க வந்து 3 பேரை வந்து 5 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. பெண்டிங் ஒர்க் என்னது? 7/10 ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த 7/10 ஒர்க்கை தான் இவங்க வந்து 3 பேரை சேர்ந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப அந்த 5 days நம்ம வந்து அப்படியே எடுக்க முடியாது. ஓகேவா? அந்த கொஸ்டின்ல ஒரு டிராபேக் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப டிவைடட் பை வேற நம்மளுக்கு வந்து வரணும். ஓகேவா? பெண்டிங் ஒர்க் வந்து 7/10 completed by 3/20 plus 1/j. அதுதான் வந்து கவனிக்கணும். இங்க டைரக்டா 1/5ன்னு போடக்கூடாது. 1/5 போடுறோம்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஜடேஜா மொத்த ஒர்க்கையும் வந்து 3 பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா தான் அங்க 1/5. பெண்டிங் ஒர்க் வந்து 7/10. ஓகேவா? 7/10 divided by 3/20 plus 1/j equal to 5 days. ஓகேவா? மொத்தமா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்க 2 நாள்ல ஒர்க் பண்ணாம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தான் அங்க 1/5 நம்மளால போட முடியும். இங்க 7/10 பெண்டிங் ஒர்க் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 5 நாள்ல முடிக்கிறாங்கன்னு இருக்கு. அப்ப டோட்டல் பெண்டிங் ஒர்க் டிவைடட் பை 3 people's ஒர்க், அதுதான் நம்ம இங்க கொடுக்கிறோம். அப்ப இந்த 3/20 பிளஸ் 1/j தான் இந்த சைட் போகும். அப்ப 7/10 ஈக்குவல் டு 5 into 3/20 plus 1/j. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 5 இங்க கொண்டு வந்துட்டோம்னா 7/10 equal to 3/20, சாரி 7/50 equal to 3/20 plus 1/j. இந்த 3/20 இந்த சைட் போச்சுன்னா 7/50 minus 3/20 equal to 1/j. அப்போ இன்டு இங்க என்ன இன்டு போடணும்? இங்க என்ன போடணும்? into 2 divide by 2 into 5 divide by 5. அப்போ 14 minus 15.
14 minus 15 by 100 வருது. அப்போ minus 1 by 100 வருது. அப்போ 5 நாளுக்கு உள்ளேயே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒர்க்கை. ஓகேவா? அப்போ 5 days அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. மைனஸ்ல அது வராது. அப்ப அந்த ஒரு கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா அதுக்காக தேவையான ருசு. ஓகேவா? அதுக்கு தேவையான ருசு அப்படின்னா என்னது? காரணங்கள். ஓகேவா? காரணங்கள் வேணும். ஓகேவா? ரைட். ஆனா நல்ல கொஸ்டின். இப்ப பேலன்ஸ் இருக்க ஒர்க்க கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதை டீல் பண்ணும். ஓகேவா? ரைட். அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பேலன்ஸ் இருக்க ஒர்க்க அந்த 5 நாளுக்குள்ள கோலியும் தோனியுமே முடிச்சிருவாங்க. எதுக்கு நடுவுல ஒரு ஜடேஜா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? ரைட். சரியா? அவங்களோட ஒர்க்கே வந்து முடிஞ்சிரும். அவங்களே 2 பேர் சேர்ந்தே 5 நாள்ல முடிச்சிருவாங்க. எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஜடேஜாவை கூட்டு வந்துட்டு அவனை சும்மா வந்து ஒப்பிச்ச பண்ணியா வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் வந்து. ஓகேவா? ரைட். குட் கொஸ்டின். ஆல்ரைட். நல்ல தாட்ஸ். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும்னாலும் சரி, இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம கிளியர் பண்ணனாலும் சரி, உங்களுக்கு தேவையானது என்னன்னா அந்த 6,000 தன்மை, பாக்குற தன்மை. ஒரு கொஸ்டினிங்கோ இல்ல ஒரு விஷயத்த எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்கன்ற அந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஃப்ரண்ட்ல ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆல்ரைட். திங்க் பிஃபோர் யூ டூ எனிதிங். ஆல்ரைட். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கு தேவையான ஆன்சர்ஸ பண்ணுங்க. என்னப்பா ஏதாவது சொல்ல வேணுமா? இல்ல அவ ஏதாவது சொன்னாளா? என்ன சொன்ன? சொல்லு. ஆ. ஆ. விஜய், விஜய், சிம்பு, தனுஷ் கம்ப்ளீட் அவர். ஆ. ஆ. சூப்பர். ஆ. ம். ம். இன் 5 days. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 10 days, 12 days, 15 daysல இவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. 3 பேரும் ஒண்ணா ஸ்டார்ட் பண்றாங்க. எத்தனை நாள்ல வந்து அ தனுஷ் போறானா முதல்ல? விஜய் போறாரா? ஆ. 5 நாள்ல விஜய் போயிடுறாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு சிம்பு போயிடுறாரு. பேலன்ஸ் இருக்க ஒர்க்க தனுஷ் பாவப்பட்ட புள்ள பண்ணுது. ஆ? ஓகே. சரி. இப்ப இதுல பாரேன். இந்த 5 நாள் இருக்குல்ல, இந்த கொஸ்டின பார்த்தோனே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் விஜய் வந்து 10 நாள்ல வந்து வொர்க் பண்றாங்களா? இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா, அதோட கிட்டத்தட்ட பாதி நாள்ல வந்து வொர்க் வந்து ஆல்மோஸ்ட் பாதி நாள்ல முடிஞ்சிரும். 5 நாள்லயே முழு வொர்க்கும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப பாரு. 1/10 பிளஸ் 1/12 பிளஸ் 1/15. இப்ப 10, 10, 12, 15 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 5, 6, 3 15 அப்படியே இருக்கும். 5, 1, 6, 3, 3, 1, 2, 1, 2. அப்ப 10, 60. ஓகேவா? 10, 60. அப்போ into 6 divided by 6 into 5 divided by 5 into 4 divided by 4. அப்போ 6 plus 5 11 plus 4 15. 15/60. ஓகேவா? ரைட். அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன? மொத்தம் 3 பேரும் சேர்ந்து எப்ப அந்த வேலையை முடிக்கிறாங்கன்ட்டு. அப்ப 60/15 4 நாள்லயே இவங்க 3 பேர் வந்து சேர்ந்து வேலையை முடிச்சிருவாங்க. எதுக்கு 5வது நாள் வந்துட்டு வராங்க? ஓகேவா? அந்த நம்பர் ஆஃப் டேஸ நீ சொன்னது வந்து நம்பர் ஆஃப் டேஸ 2 days. அதுக்கப்புறம்
இன்னொரு 2 டேஸ். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றாங்கன்னு வரணும். அப்போ 10 நாள்ல ஒருத்தன் வந்து ஒரு வேலைய முடிக்கிறான்னா, கிட்டத்தட்ட 5 நாள்ல அவனே பாதி வேலைய முடிச்சிடுறான். 12 நாள்ல இன்னொருத்தன் வேலைய முடிக்கிறான்னா, அவனும் கிட்டத்தட்ட 40% ஒர்க்க வந்து 5 நாள்லயே முடிச்சிடுறான். அப்ப வந்து மொத்தமாவே அவங்களுக்கு 4 நாள்லயே மொத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரைட்? ஆனா நல்ல கொஸ்டின் தான். ஆல்ரைட். நல்ல கொஸ்டின் தான். அதோட டேஸ வந்து நீ கம்மி பண்ணியிருந்தேன்னா, இவங்க 2 பேர் வந்து 3 பேரும் சேர்ந்து 2 டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. அடுத்து 1 டே கழிச்சு வந்து நெக்ஸ்ட் பெர்சன் வந்து போயிடுறாங்க. அப்படின்ட்டு பேலன்ஸ் இருக்கனால, எவ்வளவு நாள்ல தனுஷ் கம்ப்ளீட் பண்ணுவாரு அப்படின்ற மாரி வந்து கேட்கலாம். ஓகேவா? அப்போ முதல்ல 15/60 ஓகேவா? இவங்களோட 1 டே ஒர்க். அப்ப 1/4 1/4 வந்து 1 நாள் வேலை. அப்ப 2 நாள் வேலை என்ன? 2/4 ஓகேவா? 2 நாள்ல பாதி வேலை கம்ப்ளீட் ஆகுது. 1/2 ஒர்க் வந்து கம்ப்ளீட். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 1/2 ஒர்க் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் கிளம்பிடுறாருல்ல. அப்போ சிம்புக்கும் தனுஷ்க்கும் ஆகுற நாட்கள். சிம்புக்கும் தனுஷ்க்கும் அவங்களோட 1 நாள் வேலை. ஓகேவா? ஹாஃப் ஒர்க் வந்து இப்ப பெண்டிங் இருக்கு. 2 டேஸ் கழிச்சு ஹாஃப் ஒர்க் பெண்டிங் இருக்கு. சிம்பு 1/12 பிளஸ் தனுஷ் 1/15. அப்போ into 5 divided by 5 into 4 divided by 4. அப்போ 5 plus 4 வந்து 9/60. இவங்களோட 1 டே ஒர்க் வந்து 3/20. ஓகேவா? இவங்க எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்க? 2 நாளா? 2 நாளா? 1 நாளா? இல்ல, இல்ல. அந்த அந்த கொஸ்டின்ல வந்து நம்ம தான் 5 நாள்லயே வந்து முடிஞ்சிருச்சுல்ல. இவங்க 1 நாள் வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா இன்னும் பாதி ஒர்க் தான் இருக்கு. 1 நாள் வச்சுப்போம். இப்போ இவங்களோட 1 நாள் வேலை வந்து 3/20யா? அப்போ இந்த பெண்டிங் ஒர்க் 1/2 ஒர்க்ல 3/20 மைனஸ் பண்ணணும். அப்ப into 10 divided by 10. அப்ப 10 minus 3. 7/20 ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு. 7/20 ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு. இந்த 7/20 ஒர்க்க தான் தனுஷ் வந்து பேலன்ஸ் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப தனுஷோட 1 நாள் ஒர்க் வந்து 1/15. இது மேல போறப்போ 15/1 மாறும். 3 times 4 times. அப்ப 21/4. 21 divided by 4 இருக்கு. ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஒர்க்க தனுஷ் வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு? 5 டே 1/5 1/4 டேஸ்ல தனுஷ் ரிமைனிங் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? ரைட். நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். 1 டே அப்படின்றதுனால இப்ப 2 டே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கூட என்ன ஆயிடும்? 6/20 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப ரிமைனிங் 4/20 ஒர்க் வந்து சாரி 6/20 அப்ப 1/2ல வந்து 10 minus 6 வந்து வருமா? 4/20 ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கும். அந்த 4/20 ஒர்க்க தான் தனுஷ் பண்றாரு அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். அப்போ எவ்வளவு நாள் என்ன அப்படின்றது நம்ம யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. சரியா? அத பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே? இப்ப திங்க் பிஃபோர் யூ டூ எனிதிங். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இருக்கு. எப்ப சாப்பாடு போடுவீங்க? இருக்கு. தெரியுது. பசிக்குது உங்களுக்கு எல்லாருக்கும். தெரியுது. ஓகே. சரி. லஞ்ச் முடிச்சுட்டு என்ன ஒர்க்? தமிழ் ஒர்க் பண்ணலாமா? ஜியோகிராஃபி ஒர்க் பண்ணலாமா? எக்கனாமி ஒர்க் பண்ணலாமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எத ஒர்க் பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. ஜியோகிராஃபி. வேற யாருக்கு? மத்தவங்களுக்கு? ஏன்? லஞ்சா? சரி. சரி. அமைதியா இருக்கும். ம். சரி. ஜியோகிராஃபி வேற யாருக்காவது இதுல வந்து இல்ல வேற படிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கா? இல்ல மத்தவங்க வந்து சொல்லுங்க. அந்த எல்லாத்துலயும் வந்து இப்ப டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னா, அதே
குளிக்கு போட்டு இது பண்ணி அதுல இருந்து எடுத்து ஜாகிரபி. நீப்பா எக்ஸாமாப்பா நாளைக்கு? என்ன எக்ஸாம்? இன்சூரன்ஸ். இது சப்ஜெக்டா? சைக்கிள் டெஸ்டா இல்ல செமிஸ்டரா? மாடலுக்கு விட முடியாது, உக்காரு. சரி, இன்சூரன்ஸ் தானே. ஃப்ரைட் இன்சூரன்ஸ் பத்தி சொல்லு. ஃப்ரைட் இன்சூரன்ஸ்னா என்ன, அத பத்தி சொல்லு, எல்லாருக்கும் தெரியட்டும். ஃப்ரைட் ஃப்ரைட் ஃப்ரைட்னா சொல்லு. ஃப்ரைட்னா குட்ஸ். இல்லப்பா, இப்போ நம்ம இதுல ட்ரெயின்ல போறோமா? ட்ரெயின்ல போறப்ப எல்லாரும் அது போறோம். இப்ப டிக்கெட்ல 0.30 வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு வந்து போடுறாங்களா? ரைட். அப்ப அங்க இன்கேஸ் ஏதாவது அந்த அந்த ட்ரெயின்ல போறப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வச்சுதான் அந்த ஏதாவது ப்ராப்ளம் ஆனவங்களுக்கு, அடிப்பட்டவங்களுக்கு, இல்லைன்னா வந்து இறந்தவங்களுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு கவரேஜ் 1 lakh 2 lakh அப்படின்ட்டு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க. இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன். இந்த பொருளை இங்க இருந்து இந்த நேரத்துக்கு அங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? ரைட். அது வந்து அந்த ஃப்ரைட் அப்படின்றது ஜென்ரலா ஷிப்பிங் மூலியமா பண்றது, அப்புறம் ஏர்வேஸ் மூலியமா வந்து நம்ம ஷிப்பிங் பண்றது, மூவ் பண்றது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றதெல்லாம் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து மெடிடேரியன்ல இருந்து ஆரஞ்சு வந்து இம்போர்ட் பண்றேன். ஓகேவா? இங்க நான் ஜூஸ் கம்பெனி வச்சிருக்கேன். இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்றப்போ எனக்கு இந்த டைம்குள்ள அதோட அந்த ஆரஞ்சஸ்க்கு அது அழுகாம இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு இவ்வளவு நாள் இருக்கும்ல. இந்த டைம்குள்ள எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஆனா அதை தாண்டி போச்சுன்னா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து லாஸ். அப்போ அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து பண்ணுவோம். ஒரு சில டைம் வந்து ஏதாவது வெதர்னாலாம் வந்து டிலே ஆகுதுல்ல, அப்போ அந்த இடத்துல ஏதாவது இழப்பு வருது அப்படின்னா அதை வந்து சரி கட்டுறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃப்ளைட் இன்சூரன்ஸ். இதே மாதிரி வந்து ஃபயர் இன்சூரன்ஸ். ஓகேவா? வாட் இஸ் ஃபயர் இன்சூரன்ஸ்? கூட்ஸ் டெஸ்ட்ராய்ட் டியூ டு ஃபயர். அப்போ வந்து இதுல அந்த இன்சூரன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு இது உங்களுக்கு இருக்குன்றதுனால இதையும் பத்தி சொல்றேன். இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். உங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட் அந்த இது டாபிக் வந்து இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ஓவர்போர்ட் ஆயிடுச்சு, அதனால ஃபயர் வந்து ஃபயர்னால டேமேஜ் ஆயிருக்கு. அப்ப மட்டும்தான் ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஃபயர்னால என்னோட கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதனால கிளைம் பண்ண முடியும். இப்போ 2 days பேக் வந்து எலக்ட்ரிக்கல். ஆமா, எலக்ட்ரிக்கல். அது அது வந்து ஃபயர்னால டெஸ்ட்ராய் ஆயிருக்கணும். இப்ப பாரு, ஒரு 3 days பேக் வந்து ஒரு சோக செய்தி ஒண்ணு வந்து படிச்சேன். ஒரு காலேஜ் கேர்ள் வந்து காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், இறந்துட்டா. ஓகேவா? ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல பண்றப்ப வந்து அவங்களுக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனா ஷீ டைட் டியூ டு ஸ்ட்ராங்குலேஷன் ஆஃப் ஐடி கார்டு. ஆக்சிடென்ட் ஆகுறப்போ அவளோட ஹேண்டில் பார்ல அவளோட ஐடி கார்டு வந்து மாட்டிருச்சு, அதனால கழுத்து நெறிப்பட்டு அவ இறந்திருக்கா. ரீசன் ஃபார் டெத் இஸ் நாட் டியூ டு ஆக்சிடென்ட், ரீசன் ஆஃப் டெத் இஸ் டியூ டு ஸ்ட்ராங்குலேஷன். அந்த ஐடி கார்டு கழுத்துல மாட்டினது அவங்க வண்டியில மாட்டி கழுத்து நெறிப்பட்டு இறந்திருக்காங்க. அப்ப இத ஆக்சிடென்ட் கவரேஜ் இன்சூரன்ஸ்ல கொண்டு வர முடியாது. ஓகேவா? ரைட். ஏன்னா டெத் இஸ் டசன்ட் டிடன்ட் ஹேப்பன் டியூ டு தட் ரீசன். இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது கவர் ஆகும். ஆனா ஆக்சிடென்ட் கவரேஜ் இன்சூரன்ஸ்ல அது கவர் ஆகாது. வெஹிக்கிள் மோட்டார் பேஸ்ட் இன்சூரன்ஸ்ல அது கவர் ஆகாது. அப்போ
ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட வச்சுதான் நம்ம வந்து யோசிக்கணும். ஏதாவது வந்து இப்போ வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் இது மாதிரிலாம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஆனா, இப்ப அந்த ப்ராப்ளம் வந்து எதனால ஆயிருக்கு? திடீர்னு வந்து இயற்கை பேரிடர்னால, வெள்ளத்தினால ஆயிருக்கு. அப்படின்னா, அந்த இடத்துல அத வந்து கவர் பண்ண முடியாது. தட் வில் பி கவர்ட் பை தி கவர்ன்மென்ட். மிஸ்செலேனியஸ் மூலியமா கவர்ன்மென்ட் அதோட வந்து இழப்பீடுக்காக கவர்ன்மென்ட் தான் அத கவர் பண்ணுமே தவிர்த்து, இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ரீசனுக்காக அவங்க புரொவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் இன்சூரன்ஸ்ல இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, குட் ஃபைட் மூலியமா. இப்ப ஃபயர் வந்திருக்கு. அத தடுக்கிறதுக்காக ஏதாவது வந்து அத டேமேஜ கம்மி பண்றதுக்காக ஏதாவது நீ வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கியா? அப்படின்ட்டும் செக் பண்ணுவாங்க. உன்னோட சேஃப்டி மெஷர் ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க. ஃபயர்னால உன்னோட கூட்ஸ்லாம் எரிஞ்சிருச்சு. ஆனா, சேஃப்டி மெஷர் வந்து உங்கள ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, உனக்கு ஃபுல் இது வந்து வராது. கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கியா? அத சேவ் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு உன்னோட அந்த கூட்ஸ சேவ் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கியா? பண்ணல அப்படின்னா, உனக்கு கிடையாது. ஃபுல் இது வந்து கவரேஜ் வந்து பண்ண முடியாது. டபுள் இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எல்ஐசில நான் ஒரு 2 லேக்ஸ்க்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் அ எல்ஐசில போட்டிருக்கேன். அப்புறம் எஸ்பிஐ லைஃப்ல வந்து ஒரு 3 லேக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். அப்போ மொத்தம் எனக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு? இப்போ 1 லேக் கிட்ட வந்து எனக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ ஒரு இடத்துல 2 லேக்ஸா? ஒரு இடத்துல 3 லேக்ஸ். அப்ப 2:3 ரேஷியோல அந்த 1 லேக்க வந்து 40,000 வந்து எல்ஐசியும், 60,000 வந்து எஸ்பிஐ லைஃப்பும் புரொவைட் பண்ணுவாங்க. 2 பேர்கிட்டயும் வந்து நான் வந்து 1 லேக், 1 லேக்ன்ட்டு 2 பேர்கிட்டயும் என்னால கிளைம் பண்ண முடியாது. இதுக்கு பேரு டபுள் இன்சூரன்ஸ் அப்டின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ஐட்டம்லாம் இருக்குது. இவ்ளோ வந்து இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்ட்டு எல்லாத்தையும் சொன்னேனா, அதனால தான் வந்து HDFCல அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. நீங்க இன்சூரன்ஸ் செக்டார்ல இருந்திருக்கீங்களா? இல்ல. இன்சூரன்ஸ் கிளாஸஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதனால தான் அந்த மேனேஜர் ரோல் வந்து குடுக்கறதுக்கு வந்து ரெடி ஆனேன். மார்க்கும் வந்து பார்த்தேன். 90% ஸ்கோர். எல்லாம் வந்து 40% கிளியர் பண்ணாலே வந்து குடுத்துருவாங்க. 90% ஸ்கோர். அப்போ வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா அவங்க கேட்டுன்னே இருக்கிறாங்க. மம்மி வந்தாங்கன்னா, மம்மி கிட்ட வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி வந்து, இங்க கோல்டன் ஃபவுண்டேஷன்ல இந்த 2 இயர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு வந்து 2 இயர்ஸா வந்து அ ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அங்க அதுக்கானது இருக்கு. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பண்ணீங்க அப்டின்ட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி சும்மா ஒரு லெட்டர் மாரி வாங்கி குடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். என்னவா? ஏதோ ஒண்ணு சொன்னா அவ பின்னாடி. ஏய் டுபாகூர். நீ கேட்கணும் டுபாகூர்னா என்னன்னா? அப்டின்னு கேட்கணும். வேணாம். ஆனா அந்த மஞ்சா கலர் எனக்கு அப்டியே மைண்ட்லயே நிக்குது. மஞ்சா கலர் பல்பு. ஆனா ஒரு யுபிஎஸ்சி கேண்டிடேட் மாரியே நடந்துக்கிறப்பா. உனக்கே தெரிஞ்சிருச்சா? அப்பாடி! இதுக்கு பேர் தான்ப்பா முரண். ஓகே. ஆல்ரைட். சரி.